வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பண்ண போறது பிட்டம் குறைக்கும் ஆசனங்கள். பிட்டம் கொஞ்சம் அகலமாவோ அல்லது வெயிட்டாவோ இருந்ததுன்னா, ஷேப் அன்ஷேப் இருந்ததுன்னா கஷ்டமா இருக்கும். நடக்கிறது, உட்கார்றது, படியேறது வெயிட்டா இருக்கும். சில பேருக்கு ட்ரெஸ் கோட் செட் ஆகாது, அதுவும் கஷ்டம்தான். சில பேருக்கு டாய்லெட் போகிறதுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் தான் போக முடியுன்ற நிலைமை இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் சரி பண்ணணும், என்ன ஆசனம்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சேர் போஸ் உட்கட்டாசன் பண்ணுங்கள், அதோ முகாசன் பண்ணுங்கள், திரிகோணாசன் பண்ணுங்கள், அல்லது திரிகோணாசன்லேயே அர்த்த சந்திராசன், திரியக சந்திராசன் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் அங்கே இடுப்பில் குறையும். அதே நேரத்தில் பிட்டமும் வெயிட் குறையும். ஒவ்வொன்றா பண்ணி பார்ப்போங்களா? எல்லாமே நீங்கள் ஒரு 5 முறை 6 முறை பண்ணுங்கள். இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு பிட்டம் தான் அங்கே கவனம் உங்கள் மேலே இருக்கணும். எப்படி இருக்குது, அங்கே என்ன ஆகுது, எவ்வளோ அழுத்தம் கொடுக்குது, எவ்வளோ வலிக்குது அப்படின்னு பாருங்கள். சில பேருக்கு செஞ்சு முடிச்ச அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும் போது ரொம்ப வலிக்குமா இருக்கும். நீங்கள் வெந்நீர் ஒத்தனம் கொடுக்கலாம், அப்போ சரியாயிடும். ஃபர்ஸ்ட் நாம் இப்போது சேது பந்தாசன் பண்ணுறோம். படுத்த நிலையில் இடுப்பை மட்டும் மேலே தூக்கணும். அது மாதிரி தூக்கும்போது உங்கள் பிட்டம் நல்லா உள்ளே அழுந்தும் போது உங்கள் கண்டிப்பாக அங்கே ரத்த ஓட்டம் சீராகி அங்கே தேவையில்லாத ஃபேட்லாம் குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. இப்படி படுத்துக்கோங்க முதல்ல, இல்லையா? இந்த படுத்த பிறகு கால் நல்ல பிட்டத்தோடு சேர்த்து ஒட்டி வச்சுருக்கோங்க. உங்கள் கைகளை கால் கணுக்காலுக்குள்ளே அங்கே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நல்ல இடுப்பை மூச்சு இழுத்த நிலை தூக்கிட்டே வரணும். உங்களை கை வேறு இங்கே சப்போர்ட் இருக்கிறதுனால நல்லா உங்களால் தூக்க முடியும். இப்போ உங்கள் பிட்டத்தோட தசைகள்லாம் உள்பக்கமாக அழுந்திருக்கு. நிதானமாக இறக்கிக்கோங்க. இப்போ காலை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுங்க, கை லூஸ்னு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 முறை பண்ணலாம். பண்ணும்போது அந்த தசைகள் உள்ளே அழுந்துட்டு திருப்பி மறுபடியும் வெளிப்பக்கம் நீச்சி பெறும். அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ரத்த ஓட்டம் போகிறதுனால நல்ல உஷ்ணம் ஏற்பட்டு தேவையில்லாத கொழுப்புலாம் கரையும். அடுத்தபடி நம்ம இப்போ நின்று செய்ய போகிறோம். அடுத்தபடி நின்று செய்கிற ஆசனங்கள் சேர் போஸ், அதாவது உட்கட்டாசன். நேராக நிற்கிறீங்க, இந்த மாதிரி நின்றுக்கோங்க. கைகள் ரெண்டும் கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க கால் நடுவில். கைகள் ரெண்டும் தோள்பட்டை நேராக வச்சுட்டு மூச்சு விட்டு நெல்ல முட்டி மடிச்சுட்டே வரணும். ஆனால் முன்னாடி சாயக்கூடாது. எவ்வளோ நீங்கள் கீழே 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 உட்காரீங்களோ அவ்வளோ முட்டியும் ஸ்ட்ரான்த் ஆகும். அதே நேரத்தில் உங்களுடைய பிட்டம் நல்லா இழுத்து விடுவாங்க. திருப்பி மறுபடியும் மூச்சு இழுத்து நெல்ல எழுந்துக்கிறீங்க. கொஞ்சம் நீ பெயின் ப்ராப்ளம் இருக்குது, நீ ஏதாவது மூட்டு வலி பிரச்சனை இருக்கணும், இந்த ஆசனம் பண்ண முடியாது. அவங்கள படுத்த நிலையில் அனந்த பாலாசனம் பண்ணலாம். அல்லது சேது பந்தாசன் பண்ணும்போது நீங்கள் பவன முக்தாசனம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிட்டத்தோட அளவு குறையும். அடுத்தபடியாக நாம் திரிகோணாசனங்கள் பண்ண போகிறோம். திரிகோணாசனம் என்ன இருக்குது? நிறைய முன்ன பின்ன வளையிறதுலாம் இருக்குது. அதில் மெயினாக நீங்கள் பண்ண போகிறது வீராசனில் இருந்துட்டு அடுத்தபடியாக ஒரு கையை மட்டும் ஒரு பக்கமாக இறக்குவீங்க. அதாவது 2 கால் அகட்டி வச்சுக்கிங்க, வலது கால் திருப்பிட்டு முட்டியை நல்லா மடிச்சிடுங்க. மடித்த பிறகு உங்கள் கைகளை உயர்த்திட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிகிட்டே கீழே வாங்க. இந்த திரிகோணாசனம் பண்ணிங்கன்னா உங்கள் பிட்டம் நல்லா இழுக்கும் ஒரு பக்கம். திருப்பி மறுபடியும் மூச்சு இழுத்த நெல்ல வரீங்க, ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க, காலை ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க, ஃபீட் சைடு ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுறீங்க. இதே மாதிரி லெஃப்ட் சைடும் பண்ணுற பாருங்கள். கால் நல்லா திருப்பிட்டீங்க, முட்டி நல்லா வளைச்ச நிலையில். இப்போ என்ன பண்ணுறீங்க? கைகளை தோள்பட்டைக்கும் உயர்த்திட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இறக்கிட்டே வரீங்க. நல்லா கீழே அழுத்தி பக்கத்தில் வைக்கணும். அப்போ தான் பின்பக்கம் உங்கள் பிட்டம் நல்லா இழுத்து விடும். அதில் இருக்க கொழுப்பு தன்மையெல்லாம் படியத்தெல்லாம் இருக்காது. மூச்சு இழுத்த நிலை வரீங்க, நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு காலை ஸ்ட்ரைட் கை ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு 3 முறை 5 முறை பண்ணலாம். பழக பழக நல்லா வந்துடும். சந்திராசன் பண்ணும்போது ஒரு கால் ஒரு கை மட்டும் நிற்கணும், ஒரு பக்கமாக வளையிறது. அதாவது 2 கால் அகட்டி வச்சுக்கிறேன், காலை திருப்பிட்டேன். அதே போல் திரிகோணாசனம் போல் கைகளை உயர்த்தி வச்சுட்டு மூச்சு விட்டுக்கிட்டே காலை தூக்கணும். இந்த கால் தூக்கம் கீழே இருக்கிற நீயும் ஸ்ட்ரைட் ஆகிட்டே வரணும். பேலன்ஸ் பண்ணணும். நல்லா இழுக்கும், நல்லா இழுத்து இழுத்து விடும். திருப்பி விடும். மூச்சு விட்டு நெல்ல வரீங்க, மூச்சு நல்லா இழுத்துட்டேன், கை கால் நேராக்கிட்டேன். இந்த மாதிரி வலது இடது பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் பிட்டமான நல்லா இங்கே அழுத்தம் கொடுத்துட்டு ஹிப் சைஸ் அதில் வெயிட்டெல்லாம் குறையும். இது மாதிரி நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் செய்யும்போது உங்களுக்கு தெரியும் அளவு. ஓரளவுக்கு அந்த உங்களுடைய ஹிப்பில் சைஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். நடக்கும்போது ரொம்ப அதிர்வு இருக்காது. உட்காரும்போதும் உங்களுக்கு அந்த வெயிட் தெரியாது. கால்களில் நீரோட்டம் நல்லா இருக்கும். இந்த பிட்டம் அதிகமாக வெயிட் ஏற என்ன ஆகும்னா, நீங்கள் உட்காந்துருந்தா கூட கால்கள் வீங்க ஆரம்பிச்சிடும். கெட்ட நீர்லாம் காலில் போய் சேர்ந்துடும். அதனால்
இந்த ஆசனங்களை நிதானம் பண்ணுங்க. ஏகபாத விருஷாசனம். நேராக நிற்கிறீங்க. முதல்ல கால் நல்லா அழுத்தம் கொடுத்து நின்றுக்கோங்க. பக்கவாட்டில் காலை உயர்த்தி உங்கள் தொடை மேலே அல்லது நல்ல பிட்டத்து பக்கம் மேலே வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நிதானமாக நமஸ்கார முதிரை வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணிட்டே வாங்க. அதே போல் இடது கால் வலது கால் மாற்றி மாற்றி ஒவ்வொரு பக்கமாக பண்ணிட்டே வந்தீங்கன்னா இழுக்கும். அந்த இழுத்து விட உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராச்சுனாலே சரியாயிடும். இதெல்லாம் ஒரு பரம்பரை, அதாவது ஜீன் மூலமாக வரும். அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். பாடி அனாட்டமி நீங்கள் நிதானம் பண்ண கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. வெயிட்டும் லாஸ் ஆகிடும். என்ன நல்ல ஆசனங்கள் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், நம்ம உடலில் இருக்கிற மேற்பகுதி தோல் தான் நல்லா நம்ம உடம்பை பாதுகாப்பாக மூடி வச்சுருக்கு இல்லையா? அதை நல்லா வச்சுக்கணும், சருமம் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா வெள்ளரிக்காய், மஞ்சள் தூள் கூட வேப்பம்பூ. வேப்பம்பூ சீசனில் தான் கிடைக்கும். வெயில் காலத்தில் வேப்பம் போகிறோம் இல்லையா? அப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேக்காக வச்சுக்கோங்க, பத்தாது. அந்த வெள்ளரிக்காவும் மஞ்சளும் சேர்த்து அரைக்கும் போது இந்த பூவும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். உடம்பெல்லாம் பூசிக்கோங்க. பூசிட்டு அப்புறமா போய் குளிச்சிடுங்க. கண்டிப்பாக பல இருக்கும். ஸ்கின் கேர்னால் ரொம்ப நல்லதுன்னா இதுதான். கண்ட சோப்பு கண்ட ஆயிலெல்லாம் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அரிப்பு அந்த மாதிரிலாம் வந்துடும். சில பேருக்கு ஒவ்வாமை ஆகிடும், சில பேருக்கு அலர்ஜி ஆகிடும். இது எதுவுமே பண்ணாது உங்களுக்கு. வெள்ளரிக்காய், மஞ்சள், வேப்பம்பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் கிடைக்கும். அதை பூசிட்டு குளிச்சிங்கன்னா உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும், கண்களுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், உஷ்ணமும் குறையும், ஸ்கின்னும் நல்ல பலன்னு இருக்கும். என்ன நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.